தூங்காம இருக்கிறான், அவனுடைய ட்ரெஸ் ரொம்ப அழுக்கா இருக்குது. ஆனா வேதம் சொல்லுது, தூரத்திலே அவங்க அப்பா அவனை கண்ட உடனே முதல்ல அவனுடைய தகப்பனார் அந்த இளையகுமாரனுக்கு என்ன கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அவனை என்ன பண்றாருன்னா அவர் அலங்கரிக்கிறார். அவனுடைய வஸ்திரத்துக்கு அந்த வஸ்திரத்தை மாற்றி ஒரு வஸ்திரத்தை அவனுக்கு கொடுக்கிறார். அவனுடைய செருப்பை தூக்கி போட்டுட்டு வேற ஒரு செருப்பை அவனுக்கு கொடுக்கிறாரு. அவனை முதல்ல அலங்கரிச்சதுக்கு பிற்பாடு இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கொளுத்த கன்றை இவனுக்காக அடியுங்கள், என் மகனாகிய இவன் மரித்தான், ஆனா இப்ப என்ன பண்ணியிருக்கிறான்னா என் மகன் உயிரோட எழும்பி இருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் ஒருவேளை ஒரு நாள் நீங்க ரொம்ப அலங்காரத்துக்குரிய ஒரு பர்சனா இருந்திருக்கலாம், உங்களுக்குள்ள நிறைய அலங்காரம் இருந்திருக்கலாம். உங்க அப்பா கூட இருக்கிற வரைக்கும், அதாவது ஏசப்பாவோட இருக்கிற வரைக்கும் நிறைய அலங்காரங்கள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். நிறைய பேர் உங்களை பல வர்ண அங்கியை போட்டு உங்களை பார்த்துருக்கலாம், உங்களை நல்ல ட்ரெஸ் பண்ணி பார்த்துருக்கலாம். ஆனா நீங்க தூரத்துல போனதுக்கு அப்புறம் அந்த அலங்காரத்தெல்லாம் நீங்க இழந்து இப்போ அலங்கோலமான ஒரு நிலைமைக்கு மாற்றப்படலாம். நான் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலைக்கு வருவேன்னு நான் நினைக்கல. என் வீடு அலங்கோலமா இருக்குது, என் வேலை அலங்கோலமா இருக்குது. நீங்க பணிபுரிகிற இடத்த போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே மனசு தாங்காம இருக்கலாம். நூற்றுக்கணக்கான ஜனங்கள் வந்து போற இடத்துல இன்னைக்கு ஒரு புழு கூட வராம இருக்குது, அவ்வளவு குப்பையா கிடக்குது. இந்த இடத்தை எனக்கு பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்குது. எவ்வளவு பிரைட்டா இருந்த இடம், எவ்வளவு விசாலமா இருந்த இடம், எவ்வளவு இந்த இடத்துல சந்தோஷங்கள். ஆனா இன்னைக்கு அந்த இடம் பாழடைஞ்சு போனது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், அந்த இளைய குமாரனை வரவேற்ற தகப்பன், பாழான இடங்களை பயிர் நிலமாக்குகிற அந்த தேவனாகிய கர்த்தர் உங்களை மறுபடியும் கண்டிப்பா அலங்கரிப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையே அப்படிதான். நீ இன்னைக்கு அலங்கோலம் ஆனா ஒரு நாள் உன்னை சுற்றி இருக்கிற மதில்களை நான் கட்டி எழுப்புவேன். மறுபடியும் மேள வாத்தியம் கேட்கும், மறுபடியும் கீத வாத்திய சத்தங்கள் நான் கேட்க பண்ணுவேன், மறுபடியும் உன்னுடைய பிள்ளையுடைய தலைகளை நான் உயர்த்துவேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த கர்த்தர் இன்றைக்கு கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே சிலருடைய வாழ்க்கையில இல்ல பிரதர், அதை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, சிஸ்டர் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பாழானதை பயிர் நிலமாய் மாற்றுகிற கர்த்தர் இதோ ஒரு புது அலங்காரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த வீட்டில் ஒரு புது அலங்காரம் வரட்டும், அந்த ஆவிக்குள்ள ஒரு புது அலங்காரம் வரட்டும். நல்ல கைகளை தட்டி ஜெபிக்க 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 சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆமென். நீர் என்னை அலங்கரிக்கிறவர், நீர் என்னை அலங்கரிக்கிறவர். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே நீர் என்னை அலங்கரிக்கிறவர். சொல்லுங்க, நீர் என்னை அலங்கரிக்கிறவர், நீர் என்னை அலங்கரிக்கிறவர், நீர் என்னை அலங்கரிக்கிறவர், நீர் என்னை அலங்கரிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென்.